நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மல்லசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி பொதுமக்களை சந்தித்து பேசிய அவர், பட்டியலின சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி, அதனால் அதிகமானோருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் மல்லசமுத்திரத்தை தனி தாலுகாவாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதோடு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டார். நீங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு விருப்பப்படுற பொருள் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், பீரோ, கட்டல்னு உங்களோட தமிழ்நாடு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு முடிவு செய்துவிட்டதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது. மல்லசமுத்திரத்திலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மல்லசமுத்திரத்திலே ஐடிஐ கொண்டு வந்திருக்கிறோம். ஐடிஐ துவக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஐடிஐக்கு கட்டடங்கள் கட்ட இருக்கின்றோம். அதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆனால் ஐடிஐ மூலமாக இந்த பகுதியில் படித்து வேலைக்கு செல்வதற்கு வசதியாக அது அமையும். அடுத்து திருச்செங்கோட்டை எப்படி மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, அதே போல மல்லசமுத்திரத்தை தாலுகாவாக மாற்றவும் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நான் விளக்கமாக பேசியிருக்கிறேன். எந்தெந்த ஊராட்சிகளை இணைக்கலாம் என்பதையெல்லாம் பேசியிருக்கிறோம். இனி வருகிற காலத்திலே மல்லசமுத்திரத்தை தாலுகாவாக மாற்றுவதற்கு முழு முயற்சி நாங்கள் எடுப்போம். அதே போல 2021 மல்லசமுத்திரம் பேரூராட்சியிலே நாங்கள் வாக்குகளை கேட்ட பொழுது அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் பிரச்சனை இருந்தது. ஒரு மாதமாகி கூட தண்ணீர் வராத இடமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே பூலாம்பட்டி தண்ணீரை கொண்டு வந்து எல்லா இடத்திலுமே 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையிலே எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மல்லசமுத்திரத்திற்கு குடி தண்ணீர் வசதியை செய்திருக்கிறோம்.